அப்பா அப்பா இதெல்லாம் என்னுடைய மனதிலே தோன்றியது கிடையாதடா கண்ணே. எனக்கு பிள்ளை இல்லாத மலடி என்று பெயர் எடுத்தவளுக்கு எனக்கு பிள்ளைகளை தீர்க்க வந்தாய் என்று பெருமைப்பட்டேனடா மகனே. ஆனால் என்னுடைய சுய புத்தியால் செய்யவில்லையடா, உனக்கு ஒரு துரோகம் ஒன்றும் செய்யவில்லையடா கண்ணே. இந்த சண்டாளி வார்த்தை கேட்டு இவர் சொல்லிக் கொடுத்ததை என் சுயபுத்தியால் கேட்காமல் சொல்கேவி என்பதை கேட்டு பிறந்த பிள்ளைதான் பிள்ளை, எடுப்பார் பிள்ளை, கைப்பிள்ளை என்பதை காட்டிவிட்டது அம்மா. இந்த சிறிய ஒரு பொண்ணுக்கும் பொருளுக்கு ஆசைப்பட்டு ஒரு பிள்ளையை கொல்ல பார்த்துட்டு அம்மா, இந்த பொன் பொருளுக்காக தானே என்னை கொல்ல பார்த்தீங்க. எனக்கு பொண்ணு வேண்டாம். ஆபரணம் அத்தனையும் கயிற்றி கொடுத்து விட்டேன் அல்லவா? இருப்பது ஏன் நான் நாடு அல்லவா? நீ பெத்த பிள்ளை எனக்கு செய்த கொடுமை, எனக்கு செய்த சித்திரவதை என் தம்பி ஏதும் அறியாத ஒரு பாலப்பா. பாலுக்கும் தண்ணீருக்கும் வித்தியாசம் தெரியாதவன், ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அளவு தெரியாத பிள்ளை, கள்ளம் கவனம் இல்லாத பிள்ளை. இதுபோல் சண்டாளி படுபாவி துரோகி வார்த்தையை கேட்டு என் தம்பிக்கு வெப்பப்பாலை கொடுத்து விடாது அம்மா. நீ எங்க போற மணிகண்டான்னு கேட்கிறீங்க. சொல்லி விட்டு நீ எங்க செல்கிறாயடா மகனே? நான் வளர்த்த பிள்ளை காடு போற பிள்ளையே. நான் புறப்படுகிறேன். ஆனால் நான் போறேம்மா. அண்ணா வேண்டாம், அண்ணா இங்கே இருங்களா. நான் செய்தது தவறு. இனிமே இந்த சண்டாலியை தோர்த்து விட்டு நீ ஆளு அந்த நாட்டை. இந்த நாட்டு நீ ஆளுப்பா. அம்மா, நான் நாட்டு ஆளுறத வந்த நான் யார் ஆள் தெரியுமா? மண்ணால வந்த எந்த தந்த தாய, இந்த மண்ணால வந்த எந்த தந்த தாய, உங்கள் மனத்துயரம் போக்கிடவே நான் மகனாய் வந்தேன். இந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசை, ஆடை ஆபரணத்துக்கு ஆசைப்பட்டு வரவில்லை. வெகு காலமாக உங்களுடைய மனக்குறையை தீர்ப்பதற்கு நான் மகனா வந்த தவறு. நான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கலாமா? அந்நாளின் அறிகிற சுதலுமான ஐயா நின்று என்ன நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான்
பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஹரிஹர சூதன். ஆனா இப்ப நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போகிறாய்? இந்த மானிடராக வாழ்ந்து 12 வருட காலம் முடிந்து விட்டது. 12 வருட காலம், 12 வயசு, 12 வயது முடிந்து விட்டது. அதனால இப்ப எங்க போறது தெரியுமா? என்ன 6 நாள் விரதம் இருந்து, என்ன 6 எத்தனை 48, என்ன 6 நாள் விரதம் இருந்து வீடில்லா மன உறுதி படைத்து கண்ணார காண வருவோருக்கு நான் கடையினில் சபரிமலையாகி எனக்கு ஒரு வயதாகி என்னுடைய வயசில் ஒரு பிள்ளை பிறந்தது. நான் சபரிமலை போகிறேன் அம்மா, 12 வயது முடிந்து விட்டது. எனக்கு இனிமேல் நாட்டை ஆளக்கூடிய தகுதி இல்லை என்று சொல்கிறாய். ஆனால் சண்டாளி ஆகப்பட்ட கோயில் அவருடைய வார்த்தை கேட்டு செய்து விட்டவன். ஆனால் இந்த ஆடை ஆபரணம் என்ன செய்தது? யாரு போட்டுக்கினே நீ போகக்கூடிய இடத்துக்கு போனா இந்த ஆடை ஆபரணத்தோடு எங்க ஆசை பிள்ளை கனியை தீக்க வந்த பிள்ளை இதுபோல் போகிறாயே, இந்த ஆடை ஆபரணம் அனைத்தும் நீ போட்டுக்கொண்டே செல்லு அப்படின்னு அதான் ஒரு ஆசை. அம்மா, இந்த ஆடை ஆபரணத்தை எனக்கு போட்டு பார்க்கறது உங்க ஆசை இருந்தால் என் மீது அன்பு இருந்தாயாக, என் மீது அன்பு இருந்தாயாக வந்தார நாட்டு ஆபரணம் அணிபணிகள் எல்லாம் அம்மா வந்திடும் சங்கராதிரி அன்று விந்தையாய் பூட்டி நன்மை கொள்ளுவீரே. அப்படி என்னை அலங்காரத்தோடு காய வேண்டும், இந்த ஆடை ஆபரணம் அழுத்தம் பூட்ட வேண்டும் என்றால் வருடம் ஒரு முறை தை பொங்கல் தை மாதம் 1ஆம் தேதி சங்கராதிரி அன்று இந்த ஆபரண பெட்டியோடு கொண்டு வந்து வந்தவன் நாட்டிலே இருந்த பெட்டியோடு ஆபரணத்தை கொண்டு வந்து எனக்கு பூட்டி அழகு பார்த்தால் அந்த அழகு உனக்கு மட்டுமில்ல உலக மக்களுக்கு நான் ஜோதியாக காட்சி தருகிறேன். எத்தனை சொல்லியோ நான் போகிறேன் அம்மா என்று சொல்கிறாய். கட்டிய ஆடையோடு அதையாவது ஆயிரம் தான் இருந்தாலும் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அண்ணார சண்டாளி இவ்வளவு சித்திரவதை செய்து விட்டார் என்று தாய் தந்தையை அடிக்க வேண்டாம், பேச வேண்டாம். இந்த நாட்டை நீ மணிமூடி சூட்டி நாட்டு மக்களையும் தாய் தந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். அப்பா அண்ணா, நீங்க இல்லாமல் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் உன்னை நான் பார்த்து விட்டுதான் மறுபடியும் வந்து ஆளுவேன். அண்ணா, அப்படி அண்ணன் மீது ஆசை உனக்கு இருப்பது உண்மையா இருந்தால் என்னை காண வேண்டுமானால் நான் இங்கிருந்து ஒரு அம்பு ஏகுவேன். அந்த அம்பானது எங்க போய் நிற்கிறதோ அங்க எனக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும், ஆலயத்தை ஏற்படுத்தி அப்போ என்னை காண வர வேண்டுமானால் அதோ முன்மூடி பின்மூடி கட்டி விரதம் 48 நாள் இருந்து முன்மூடி பின்மூடி கட்டி வந்தால் உங்களுக்கு நான் காட்சி தருகிறேன். அம்மா அம்மா என்னடா ஆசை? அம்மா எனக்கு கரியாடை தாரும் அம்மா கருத்துடாரே தாயே சென்று வாரு தாரும் அம்மா கடவுளாய் இருந்தாலும் என் அபிமானத்தை மறைப்பதற்கு ஒரு கரி ஆடை இருந்தால் ஆடை ஆபரணம் தான் வேண்டாம் என்று சொன்னேன். பட்டான உடைகள் அதாவது ஆடையோடாவது போட கரியான வீட்டில் இருக்கக்கூடியதை வெட்டியா இருக்கிறது குடும்பமான அவஸ்தைக்கு போறோம்னு சொன்னியே. நான் எப்ப அபிமானம் வந்து
அதை கொடுத்து உன்னை கட்டிட்டு எப்படா 12 வருஷமா என் கூட நான் வளர்த்தேன்டா. அம்மா, சின்னம்மா, அப்பா இந்த பாவிக்கு கரியாடை இத்தனை காலங்கள் ஒன்று ஒன்றா செய்து சித்திரவதை செய்தாய். ஒரு கரியாடை கொடி என்று ஒன்று ஆயுதா சொல்லாத அந்த பொருள். அப்பனே மணிகண்டா, உன் புகழையும் உன் பெருமையும் எனக்கு தெரியவில்லை. நான் எந்த குற்றம் செய்திருந்தாலும் உன் தாயை மன்னித்தது போல் என்னையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்பா. யாரையும் நிந்திக்க மாட்டேன். என்னுடைய கால விதி பயன் முடிந்து விட்டது. நான் கடையில் செல்ல வேண்டும். ஏதோ இப்போது நான் செய்த கர்ம வினையோ, ஆனால் நான் செய்ததெல்லாம் தவறு. நான் அத்தனையும் ஆடையை உடுத்திக் கொண்டு செல்லடா என் மகனே என்று சொல்லியும் வேண்டாம் அம்மா, 12 வருஷத்தோடு உனக்கு நான் பிள்ளையாக இருந்தேன், முடிந்து விட்டது. இதற்கு மேல் பாமர மக்களுக்கு நான் காட்சி தர போறேன். நீ பிள்ளை இல்லை என்று வருந்தினால் உனக்கு பிள்ளைகளை தீர்க்க வந்தேன் என்று சொன்னேன். ஆனா எந்த கொடுப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் இதுதான் அம்மா எனக்கு வேணும் என்று சொல்கிறாய். அப்படியானால் மகனை பெற்றுக்கொள். நான் புறப்படுகிறேன் அம்மா. ஐயோ அப்பா, 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 ஐயோ அப்பா. தாயே, அப்பா, ஐயோ அப்பா, எங்களை விட்டு போகிறாயே. இதுக்கு மேல்பட்டு நீ இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம்? ஐயோ அப்பா என்று உரைத்த வாக்கு இதுவரை என் பேர் மணிகண்டன் மட்டும் இருந்தது. இன்று முதல் தாய் தந்த வாக்கு சொல் போகாமல் ஐயப்பா என்று அழைப்பார். வருகிறேன்.